ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா சினிமா அப்டேட்ஸோட வந்திருக்கிறது உங்கள் விஜய் அருண் கேஷ். இப்போ நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னடா இது தளபதி 68 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதில் வந்து பயங்கரமாக ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு, அதில் ரொம்ப பிஸியாக இருக்கார். நீ என்னடானா ஒரு பெரிய அடி விழுந்திருக்குன்னு சொல்கிறே அப்படின்னா கண்டிப்பாக ஆமாங்க. இதற்கு முன்னாடி லியோ படத்தை மூலிமா இப்போ மிகப்பெரிய அடி வாங்கியிருக்காரு நம்ம தளபதி விஜய். அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து லியோ படம் அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த படமும் செய்யாத நிறைய சாதனைகளை செஞ்சுருக்கு. அதில் எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லியோ படம் வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷன் அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவில் இதுவரைக்கும் எந்த படமும் பண்ணாத முதல் நாள் வசூலாக பண்ணியிருக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 148.5 கோடி. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷாருக் கான் நடிப்பில் ஜவான் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படம் தான் வந்து 129 கோடி வந்து பேன் வேர்ல்டு அளவுக்கு வந்து ஹையஸ்ட் க்ராஸாக இருந்தது. ஆனால் அதையும் முறியடித்து லியோ படம் 148.5 கோடி வந்து வசூல் செஞ்சது முதல் நாளில் மட்டும். ஆனால் அந்த முதல் நாளில் வந்த வசூலை தவிர அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கணிசமாக அதோட வசூல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருச்சு. அதற்கான ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த படத்தில் வரக்கூடிய செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிற விஷயம். ஆனால் அந்த ஃபஸ்ட் டே கலெக்ஷன் அவ்வளவு வர்றதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தா ஒன்று நம்ம லோகேஷ் கனகராஜ் மற்றும் விஜய் அவர்கள் தான். ஏன்னா லோகேஷோட தரமான சம்பவம் அப்படின்னா இதற்கு முன்னாடி விக்ரம் படம், அந்த படத்தில் வந்து செம்ம ஹைப்பை வந்து ஏற்றி விட்டார் நம்ம லோகேஷ் கனகராஜ். அந்த படத்தில் வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு எதிர்பாராத ஒரு அதிரி புதிரியான வெற்றி அந்த படம். அதனாலேயே வந்து ரசிகர்களாக ஒரு பக்கம் பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ லியோ அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய அளவில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்சியோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக படத்தில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதமாக போயிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு இந்த படத்தில். அதை ஒரு வழியாக ஓவர் கம் பண்ணி வந்தால் லியோ படம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் அந்த லியோங்கிற டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து கடைசி ரிலீஸ் டேட் வரைக்கும் பயங்கரமான சர்ச்சைகள் பிரச்சனைகள் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கும் லியோவில் படக்குழு எல்லாத்துக்குமே. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் லியோ படத்தோட மார்க்கெட் இன்னும் பயங்கரமாக ஏற்றி விட்டுருச்சு. அதோட விளைவு தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் டே கலெக்ஷன் அப்படிங்கிறது 148.5 கோடியாக வந்திருந்தது. அதற்கு அடுத்தது தளபதி விஜய் அவர்கள் இந்த செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பயங்கரமாக விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயமாக மாறிச்சு. அதனாலேயே தொடர்ந்து அந்த படத்தோட வசூலுங்கிறது கணிசமாக குறைஞ்சு ஃபைனலாக பார்க்கும்போது ஓடிடிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டோட்டல் வசூல் அப்படிங்கிறது 590 கோடிக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயந்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பக்கம் இருந்தது. அந்த படத்தினால தான் இப்போது தளபதி 68 படத்தோட மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருக்காமா. தளபதி விஜய் நடிப்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த படம் தான் நம்ம இந்த லியோ படம். இப்படி இருக்கும்போது இந்த படத்தோட வெளிநாட்டு உரிமையை பிரித்து கடைசியாக பார்த்தா 70 கோடி வரை தான் வந்து விற்றுருக்குதாமா. இந்த படம் வெளிநாடுகளில் கிட்டத்தட்ட 196 கோடி வரைக்கும் வந்து வசூல் செஞ்சாலும் கூட ஷேர் அப்படின்னு சொல்லி பார்த்தா 75 கோடி தான் வந்திருக்குதாமா. இதில் சில இடங்களில் கையை கடிக்கிற அளவில் வந்து ஷேர் வந்திருக்குதாமா. இது வந்து ப்ரொடியூசருக்கு ஒரு பக்கம் வந்து நஷ்டமாக இருந்தாலும் கூட இதனால் தளபதி 68 படத்தை 40 கோடி வரை தான் வந்து வெளிநாட்டு உரிமை கேட்டுட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியே இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நம்ம ப்ரொடியூசர் லலித்குமார் அவர்களுக்கு ஒரு டோட்டலாக பார்க்கும்போது ஓரளவுக்கு வருமானங்கள் வந்திருந்தாலும் கூட பட் இருந்தாலும் சில இடங்களில் இனி அடுத்தடுத்த படங்களில் ஏன்னா இந்த முன்னாடி படம் வந்து சரியாக ஓடலை அப்படிங்கிற காரணத்தினால இப்போ அடுத்த படமான தளபதி 68க்கு அந்த வசூல் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் விற்பனையாகக்கூடிய அந்த விலைங்கிறது ரொம்பவே அடிபட்டிருக்கு அப்படின்னு தான் தெரிய வருது. ஸோ இந்த மாதிரியான சினிமா தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூனாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விட்டுருமாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.